हरिणारी जय राधा माधव कुंजबिहारी राधा माधव कुंज बिहारी जय राधा माधव कुंजबिहारी नमो विष्णुपादाय कृष्ण प्रेष्ठाय पुत्रे श्रीमते भक्ति विकास स्वामी नामिने नमो विष्णुपादाय कृष्ण प्रेष्ठाय पुत्रे श्रीमते भक्ति वेदांत स्वामी नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப அழகாக கோவர்தன் பண்ண எல்லா பக்தர்களுக்கும் நன்றி. ஸோ ஆக்சுவல் கோவர்தன் பூஜா கடந்த புதன்கிழமை உங்களில் கொஞ்சம் பேர் வந்து கலந்துட்டீங்க சேலத்தில். ஸோ இன்றைக்கி இங்கேயும் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நல்ல விஷயம். ஸோ யாரெல்லாம் நீங்கள் விருந்தாவனம் போயிருக்கீங்க? ஓகே, நிறைய பேர் போக வேண்டியிருக்கு. விருந்தாவனம் நம்ம வாழ்க்கையில் ஒரு முறையாவது தரிசனம் பண்ண வேண்டிய ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இடம். பகவான் கிருஷ்ணர் தோன்றி பல அற்புதமான லீலைகளை புரிந்து பகவத்கீதை உபதேசம் பண்ணது, இப்படி பல விஷயங்களை நமக்கு கொடுத்தது. அது எல்லாத்துக்கும் தொடக்கம் அங்கே பிருந்தாவனம். ஸோ அந்த பிருந்தாவனத்தில் புரிஞ்ச பல லீலைகள் இதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டிருக்கலாம்.
அநேகமாக இதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் தாமோதர லீலை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம கோபுரதன லீலை அப்படின்னு ஒரு பகவான் புரிந்த அற்புதமான ஒரு லீலை இது. இல்லை நம்ம கற்றுக்கொள்கிறதுக்கு நிறைய பாடம் இருக்குது. நமக்கு இருக்கிற நேரத்தில் சுருக்கமாக எவ்வளோ நம்ம கேட்க முடியுமோ அவ்வளோ இன்னைக்கு நம்ம கேட்கலாம். ஸோ கோபர்தனம் அப்படின்றது ஒரு மலை, இன்றைக்கும் இருக்குது அந்த மலை. கிருஷ்ணர் 5000 வருடத்துக்கு முன்பு புரிந்த அதே லீலை புரிந்த அதே மலை இன்னமும் இருக்குது. இன்னமும் மக்கள் அந்த மலையை கிருஷ்ணரிலிருந்து வேறுபட்டதாக கருதுறதில்லை. சாட்சாத் கிருஷ்ணராகவே கருதி அந்த மலையை வழிபாடு செய்கிறாங்க. இந்த தாமோதர மாதத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் பல லட்சக்கணக்கான மக்கள் அந்த மலையை சுற்றி வலம் வந்து பரிக்கிரமம் செய்து வழிபாடு செய்கிறது வழக்கம். அதுவும் குறிப்பாக நம்முடைய ஸ்தாபகாச்சாரியர் பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர் இந்த அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தை தொடங்கி உலகெங்கும் கிருஷ்ண பக்தின்னா என்ன, பிருந்தாவனம்னா என்ன அப்படின்றத மக்களுக்கு எடுத்து சொன்ன பிறகு இந்த பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய கோவர்தனத்தை வழிபாடு செய்யக்கூடிய மக்களின் எண்ணிக்கை பல மடங்கு அதிகமாக இருக்கு. முன்பெல்லாம் இந்தியா முழுக்க எல்லா பகுதிகளில் இருந்தும் கோவர்தன வழிபாடு, பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய முக்கிய கோயில்கள் தரிசனம் இதெல்லாம் செய்கிறது வழக்கமாக இருந்தது. ஆனால் பிரபுபாதருக்கு அப்புறமா இன்னைக்கு உலகத்தில் இருந்து எல்லா நாடுகளிலிருந்தும் மக்கள் பிருந்தாவனத்தில் தங்கியிருந்து கிருஷ்ணரை வழிபடுறது நடந்துட்டுருக்கு. ஸோ 5000 வருஷத்துக்கு முன்பு, ஹரே கிருஷ்ணா, உட்காருங்களா கேளுங்க, அதுதான் முக்கியம் வீடியோ விட. 5000 வருஷத்துக்கு முன்பு கிருஷ்ணர் பிருந்தாவனத்தில் கோபியர்கள் கூட ரொம்ப அற்புதமான பல லீலைகளை புரிஞ்சிட்டு இருந்த போது ஒரு நாள் நந்த மகாராஜர், கிருஷ்ணருடைய அப்பா, அவருடைய பெரியப்பா உபநந்தர், மற்ற கோப்பர்கள்லாம், பிருந்தாவனம்ன்றது ஒரு கிராமம். அந்த கிராமம் முழுக்க இடையர் குலத்தை சேர்ந்தவங்க வசிக்கிறாங்க. இடையர்கள்னால் உங்களுக்கு தெரியும், மாடுகள் முக்கியமாக ஆடு மாடு போன்ற கால்நடைகளை பராமரிக்கக்கூடியவங்க, அதை வளர்க்கக்கூடியவங்க. பிருந்தாவனத்தில் குறிப்பாக பசுக்கள், பசுமாடுகள் அதிகமாக வளர்க்கப்பட்டது. அங்கே இருக்கக்கூடிய அந்த இடையர்குல மக்கள் அந்த கால்நடை வளர்ப்பு, அவங்களுடைய விவசாயம், இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா மழை. நல்ல மழை பெய்தாதான் நிறைய புல் விளையும், நிறைய தானியம் விளையும். அப்போ தான் பசுக்கள்லாம் நல்ல சாப்பிட முடியும், நல்ல பால் கிடைக்கும். நிறைய பால் கிடைச்சாதான் தயிர், வெண்ணெய், நெய் அப்படின்னு தேவையான எல்லா பொருள்களும் கிடைக்கும். அப்போது சரியாக வருடந்தோறும் பருவத்துக்கு மழை நல்லா பெய்தாதான் அவங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும். விவசாயிகள் எந்த அளவுக்கு மழையை நம்பி இருப்பாங்க அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும், மழையோட அவசியம் என்னன்றது. நகரங்களில் வாழக்கூடிய மக்களுக்கு அது பெருசாக தெரியாமல் கூட போகலாம். ஸோ இப்போது இந்த மழை கொடுக்கக்கூடிய தேவதா யார் அப்படின்னு பார்த்தா இந்திரன்.
நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த உலகத்தில் நமக்கு தேவையான எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்கிறதுக்காக இறைவன் ஒரு தேவைத்தாக்களை நிர்மாணம் செய்திருக்கிறார். இப்போ எப்படி இங்கே நம்ம இந்திய நாட்டில் அரசாங்கம் இருக்குது, ஒரு பிரதம மந்திரி இருக்கிறார், அவருக்கு கீழே போக்குவரத்து துறை, பொருளாதாரத்துறை, ரயில்வே துறை, இந்த மாதிரி ஒரு துறைக்கும் ஒரு மந்திரி நியமிக்கப்பட்டு அவங்க மூலமாக இந்த நிர்வாகம், இந்த ஆட்சி நிர்வாகம் செய்யப்படுது. அது மாதிரி பகவானுடைய இந்த படைப்பில் இந்த உலகத்தை நிர்வகிக்கிறதுக்காக பகவானால் நியமிக்கப்பட்ட அந்த நிர்வாகிகள்னா தேவதாக்கள் 33 கோடி பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தருக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுது. இப்போ நமக்கு தேவையான மழைகளை பெறணும் அப்படின்னா அந்த மழை பெய்யறதுக்கு காரணமாக இருக்கக்கூடியவர், அதுக்கு பொறுப்பேற்றக்கூடியவர் இந்திரன். இப்போ நீர்நிலைகள்லாம் பொறுப்பேற்றிருக்கக்கூடியவர் வருணன். வாயு, காற்று சரியான அளவில் சரியான நேரத்தில் வீசணும் அப்படின்னா அதுக்கு வாயு பொறுப்பேற்கிறார். அக்னி தேவர் இருக்கிறார், நெருப்புக்கு பொறுப்பேற்கிறார். இப்படி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒரு பொறுப்பாளி இருக்காங்க. இப்போ இந்த பிருந்தாவன மக்கள் எல்லாம் தங்களுக்கு சரியாக வருடந்தோறும் நல்ல மழை கிடைக்கணும்னு சொல்லி இந்திரனை வழிபடுறது வழக்கமாக வச்சுருந்தாங்க. வருஷத்தில் ஒரு முறை இந்திர வழிபாடு பண்ணுறது அவங்க வழக்கமாக வச்சுருந்தாங்க. அதனால் ஒரு நாள் காலையில் நிறைய பிராமணர்கள்லாம் வந்திருக்காங்க. பூஜைக்கான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்து வச்சு அதுக்கான ஏற்பாடுகள்லாம் ரொம்ப மும்முரமாக தடப்படலாம் பண்ணிகிட்ருக்காங்க. வீட்டில் இருக்கிற எல்லா பெரியவங்களும் கிருஷ்ணர் பார்க்குறார். என்ன ஏதுன்னு இவர்கிட்ட எதுவும் சொல்லலை. ஏன்னா இவர் சின்ன பையன், பெரியவங்க இதெல்லாம் முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டு அவங்க மும்முரமாக வேலை பார்த்துட்ருக்காங்க. கிருஷ்ணர் வந்து நந்த மகாராஜ்கிட்ட போய் கேட்குறார், என்ன பண்ணுறீங்க, என்ன இன்னைக்கு விசேஷம், என்ன இந்த ஏற்பாடுகள்லாம், யாரை வழிபட போகிறீங்க, ஏதோ யாகம் பண்ண போகிற மாதிரி தெரியுது, யாரை திருப்திப்படுத்துறதுக்காக யாகம் பண்ண போகிறீங்க, இப்படி கேள்வி மேலே கேள்வி கேட்குறாரு. இப்போது வீட்டில் பெரியவங்க ரொம்ப மும்முரமாக ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சின்ன பசங்க வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்டால் என்ன பண்ணுவோம்? சரிப்பா வேலையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், உட்காரு அப்படின்னு உட்கார வச்சு பதில் சொல்லுவோமா? இல்லை. நந்த மகாராஜா அது மாதிரி செய்யல. அவர் என்ன செஞ்சார், எல்லாரும் போல இதெல்லாம் உனக்கு புரியாது, நீ போய் நண்பர்கள் கூட விளையாடு, இது ரொம்ப முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லி அதை தவிர்க்க பார்க்குறார். இதை கிருஷ்ணர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் அவர் வேலையை பார்க்க மும்முரமாகிறார். ஆனால் கிருஷ்ணர் விடமாட்டேங்கிறார். கிருஷ்ணர் என்ன பண்ணுறார், இல்லை எனக்கு என்னன்னு சொல்லுங்க, எனக்கு புரியாது அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. நல்ல நேர்மையான உண்மையான நபர்கள் அவங்க வந்து எப்போவுமே எதையும் ரகசியமாக வச்சுக்க மாட்டாங்க. அதுவும் குடும்ப உறுப்பினர்களுக்கு எதையும் மறைக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து ஏன் எதையும் மறைக்கிறீங்க, எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இவரை வலியுறுத்த நந்த மகாராஜா சொல்கிறார், இப்போ இந்த மாதிரி நமக்கு மழை பெய்ந்தாதான் தானியங்கள் கிடைக்கும், நிறைய புல் வளரும், அப்போ தான் பசுக்கள்லாம் நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கும், நிறைய பால் கொடுக்கும். அந்த பால் வச்சு தான் நமக்கு தயிர், பால், வெண்ணெய், நெய் எல்லாம் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம ஆரோக்கியமாக நம்ம நல்லா சாப்பிட்டு நல்லா வாழ முடியும். ஸோ அப்போ நம்ம தேவைகளுக்கு
இந்த மழை வந்து ரொம்ப உதவியாக இருக்குது. அப்போ அந்த மழைக்கு அதிபதி இந்திரன். ஸோ இந்திரனை திருப்திப்படுத்துறதுக்காக நம்ம இந்த மாதிரி பூஜை செய்கிறது வழக்கம். அதுதான் நாங்கள் செய்ய போகிறோம் அப்படிங்கிறார். கிருஷ்ணர் கேட்டுட்டு உடனே கிருஷ்ணர் வந்து, இல்லை, நீங்கள் இந்திரனுக்கெல்லாம் பூஜை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. மழை என்ன இங்கே பிருந்தாவனத்தில் நம்ம நிலத்தில் மட்டுமா பெய்யுது? கடலில் கூட தான் மழை பெய்யுறது, மலை மேலே கூட தான் மழை பெய்யுது, பாலைவனத்தில் கூட தான் மழை பெய்யுறது. அவங்க எல்லாம் என்ன எங்கேயாவது யாராவது வந்து பூஜை பண்ணி தான் அதெல்லாம் நடக்குதா? இல்லையே. மழை பெய்யணும் அப்படின்னா அது அவரோட கடமை. அவரை பொறுப்பேற்றிருக்கிறார். சரியான நேரத்தில் மழை கொடுக்கணும் அப்படின்றது அவரோட கடமை. அது பூஜை பண்ணாலும் பண்ணலைன்னாலும் அவர் கொடுக்க வேண்டியது அவரோட வேலை. அது அவருக்கு அதுக்கு தான் அந்த பதவி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரை பேச, நந்த மகாராஜா இவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க, என்ன சின்ன பையன் இப்படி வந்து தடுக்க பார்க்குறாரு. உடனே நந்த மகாராஜா யோசிக்கிறார், சரி, இந்திரனுக்கு பூஜை பண்ணாம நம்ம வேற என்ன பண்றது? இந்த பூஜையை வந்து நீங்க கோவர்தனத்துக்கு பண்ணுங்க. உண்மையிலே கோவர்தனத்திலிருந்து தான் நமக்கு தேவையான தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகிறது. பசுக்கள் மேயறதெல்லாம் கோவர்தன மலையில். ஸோ கோவர்தன மலை தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்குது. நமக்கு தேவையான நல்ல நீர் ஊற்றுகள்லாம் அந்த மலையில இருந்து தான் வருது. அந்த தண்ணியை தான் நம்ம குடிக்கிறோம். அங்கே கோவர்தன மலையில் நிறைய குகைகள் இருக்கு. நமக்கு வந்து வெயில் காலத்தில் மழை காலத்தில் எல்லாம் அந்த குகையில் அடைக்கலம் பெற முடிகிறது. இந்த மாதிரி கோவர்தன மலையில் நமக்கு தேவையான பழங்கள் காய்கறிகள் இருந்து எல்லாமே தேன் இந்த மாதிரி நிறைய நம்மளுடைய தேவைகள் எல்லாம் இந்த கோவர்தன மலை தான் நமக்கு கொடுக்கிறது. அதனால நீங்க கோவர்தன மலையை பூஜை பண்ணி வழிபாடு செய்யுங்க அப்படிங்கிறார். நந்தமகாராஜ் சொல்றார், இல்லை, அது இன்னொரு முறை பண்ணிக்கலாம். இன்னைக்கு இந்திரா பூஜைன்னு ஏற்பாடு பண்ணியாச்சு, இதை பண்ணிடுவோம், அதை இன்னொரு நாள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை, இன்னைக்கே நீங்கள் இந்திர பூஜையை விட்டுட்டு இதை பண்ணுங்க, இதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு வலியுறுத்துறாரு. ஸோ நந்த மகாராஜ் உபநந்தா எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, சரி, ஏன்னா கிருஷ்ணர் வந்து சின்ன வயசுலேருந்து ரொம்ப அசாதாரணமான பல செயல்களை புரிஞ்சிருக்கிறார். பூத்தனான் ஒரு அறைக்கு வர சின்ன ஒரு 3 மாச குழந்தையா இருக்கும்போதே கிருஷ்ணர் அந்த அறைக்கிய வதம் பண்றார். கிருஷ்ணரை கொல்ல வந்த அந்த அறைக்கியோட மாறில் விஷம் தடவிட்டு வர குழந்தைகளை கொல்றது அவர் ரொம்ப நிபுணத்துவம் பெற்றவர். அந்த அறைக்கையை கூட கிருஷ்ணர் என்ன பண்றார், அழகா அவருடைய மாறில இருந்து பால் உரியற மாதிரி உயிரையும் உறிஞ்சு எடுத்துடுறார். அதே மாதிரி அடுத்து திருநாவரத்தான ஒரு அரைக்கணும் தான், பெரிய சுழற் காற்று ரூபத்தில் அந்த திருநாவரத்தனையும் கிருஷ்ணர் வதம் பண்ணிட்டார். ரொம்ப குழந்தை வடிவத்தில் இருந்ததுனால இடையே இல்லாமல் ரொம்ப லேசாக இருந்தார். அந்த திருநாவரத்தன் தூக்கிட்டு மேலே ஆகாயத்தை போயிட்டான். கிருஷ்ணருக்கு ஆகாயத்தில் போய் பறக்கணும்னு ஆசை இருந்ததான் ஆச்சாரியர்கள் சொல்கிறாங்க. ஸோ அதனால் திருநாவரத்தனை வந்து அனுமதிச்சார். ஆனால் மேலே போனதுக்கப்புறம் கிருஷ்ணரோட ஆசை தீர்ந்து போச்சு. இப்போ வந்து என்ன பண்ணிட்டார், அவர் அனோரணியான் மகத்தோ மெஹியான், இருக்கிறதுலையே ரொம்ப சின்னவராகவும் இருப்பார், இருக்கிறதுலே ரொம்ப பெரிய கனமானவராகவும் மாற முடியும்.
ஸோ அந்த திருநாவர்த்தன் மிகப்பெரிய ஒரு அரக்கன், ஆனாலும் தாங்க முடியாத அளவுக்கு பாரமாயிட்டார் இவர். வேறு வழியே இல்லாமல் அவன் கீழே விழுந்து இறந்து போயிடலாம். இப்படி அடுத்தடுத்து பல செயல்கள், அவரை புரிஞ்ச செயல்கள் எல்லாம் இவங்களை ரொம்ப ஆச்சரியப்படுத்தியிருந்தது. பிருந்தாவன வாசிகள் எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருந்தாங்க. ஒவ்வொரு முறையும் ரொம்ப அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் அவங்க இது எப்படி நடக்கிறதுன்னு இது புரியாமல் இருந்தாங்க. யசோதாமா நினைப்பாங்க ஒவ்வொரு முறையும் இது பகவான் நாராயணர் தான் அவருடைய கருணையால் தான் நம்ம குழந்தை இந்த ஆபத்துக்கள்ல இருந்தெல்லாம் காப்பாற்றப்பட்டு இருக்கான் அப்படின்ட்டு. இப்போ அந்த நாராயணரே இந்த குழந்தைதான்ன்றது அவங்களுக்கு தெரியல. அதுதான் விருந்தாவனம். ஸோ இந்த மாதிரி கிருஷ்ணர் பேசின உடனே இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு பிரஜவாசிகள் எல்லாரும் யோசிக்கிறாங்க. கோபர்கள் எல்லாம் யோசிச்சுட்டு, சரி கிருஷ்ணர் சொல்கிறபடி தான் செய்து பார்ப்போமே, அவர் ஆசைந்தான் பூர்த்தி பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கொண்டு வந்திருந்த எல்லா அந்த பூஜை உபகரணங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து கோவர்தன மலையில் பூஜை பண்ணுறாங்க. கோவர்தன வழிபாடு பண்ணுறாங்க. ஸோ கோவர்தன வழிபாடு பண்ணுறதுக்காக நிறைய தானியங்கள்லாம் கொண்டு வந்து அன்னக்கூட் அப்படின்னு சொல்லி நிறைய உணவு சமைச்சு, சாதம், சப்ஜி, நிறைய பலவிதமான பக்கோடா, கச்சோரி, சமோசா, இந்த மாதிரி நிறைய பதார்த்தங்கள் எல்லாம் செஞ்சு கொண்டு வந்து, இப்போ இங்கே எப்படி பக்தர்கள் கோவர்தன் மாதிரி அன்னக்கூட்டு பண்ணியிருக்காங்களோ அந்த மாதிரி அந்த அன்னம் எல்லாம் செஞ்சு உணவெல்லாம் செஞ்சு பகவானுக்கு அந்த கோவர்தனத்துக்கு படைக்கிறதுக்காக கொண்டு வந்து வச்சு வழிபாடு செய்கிறாங்க. இந்த வழிபாடு நடக்கும்போது கிருஷ்ணர் என்ன பண்ணுறார், அந்த கோவர்தன மலையிலிருந்து அப்படியே ஒரு பெரிய ரூபமாக காட்சி கொடுக்கிறார். பெரிய ரூபமாக காட்சி கொடுத்து என்ன பண்ணுறார், இவங்க அர்ப்பணம் பண்ணியிருக்காங்க இல்லையா, இப்போ அவ்வளோ உணவையும் அப்படி கொஞ்ச நேரத்தில் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடுறார். சாப்பிட்டு முடிச்சுட்டு அணியோர் 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 அப்படிங்கிறார். இன்னும் கொடுங்க இன்னும் கொடுங்க இன்னும் கொடுங்க அப்படிங்கிறார். எனக்கு பத்தல. அப்போ என்ன பண்ணுறாங்க, உடனே மக்கள் ஓடி போய் இன்னும் இருக்கிற தானியங்கள் எல்லாம் போட்டு சமைச்சு இன்னும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொண்டு வந்து மழை மாதிரி குவிச்சு வச்சு பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணுறாங்க. அதையும் சாப்பிட்றாரு. அதுக்கப்புறமும் பத்தலைங்கிறாரு, இன்னும் கொடுங்க இன்னும் கொடுங்கன்றார். ஸோ பக்கத்து கிராமத்தில் இருந்தெல்லாம் கொண்டு வராங்க. இந்த கிராமத்தில் இருந்து அந்த கிராமத்தில் இருந்து இந்த நேரத்தில் எல்லாம் செய்தி பக்கத்து கிராமங்கள் எல்லா கிராமங்களுக்கும் போயிடுது. இந்த மாதிரி கோவர்தனத்தில் வழிபாடு செய்யும்போது பகவான் இந்த மாதிரி இவ்வளவு அர்ப்பணங்களையும் ஏற்றுட்டு இருக்கிறாராம். எல்லா ஊர்ல இருந்தும் நிறைய சமைச்சு அங்கே அர்ப்பணம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற செய்தி கேள்விப்பட்டு எல்லா ஊர்ல இருந்தும் வராங்க. எல்லாம் பக்கத்து கிராமங்கள்ல இருந்து எல்லாம் கொண்டு வந்து மழை மாதிரி சமைச்சு கொடுக்க பகவானை சாப்பிட்றாரு. அவர் இந்த மாதிரி சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சு இருக்கிற இந்த சமயத்தில் மேலே தேவலோகத்தில் இந்திரன் இந்த விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டு கொஞ்சம் கடுப்பாயிட்டார். ரொம்ப கோபம் வந்துருச்சு அவருக்கு. என்ன யோசிச்சு பாருங்க, இப்போ உங்களுக்கு நடக்கவிருக்கிற ஒரு பூஜை, உங்களை கௌரவிக்கிறதுக்காக இருக்கிற ஒரு ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு பூஜை, சின்ன பையன் அதை தடுத்து நிறுத்தி நீங்கள் மலையை வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்லி எல்லா வழிபாட்டையும் மலைக்காக அர்ப்பணிச்சா என்ன ஆகும்? ஸோ இந்திரன் நினைச்சார், நான் யார் அப்படின்னு காட்ட போறேன், நான் இந்திரலோகத்துக்கே ராஜா, எனக்கு எவ்வளவு சக்தி இருக்கு,
நான் எவ்வளோ பலம் படைத்தவன் அப்படின்றத அந்த சிறுவனுக்கு இப்போ நான் காட்ட போகிறேன் அப்படின்னு இந்திரன் நினைக்கிறான். ஸோ இந்திரன் மாதிரி கர்வம் கொண்ட ஒரு நபர், அவர் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் சரி, எவ்வளவு செல்வம் அவர்கிட்ட இருந்தாலும் சரி, எவ்வளவு புகழ் பெற்றவராக இருந்தாலும் சரி, அவர் பகவான் முன்னாடி ஒன்றுமே கிடையாது அப்படின்றத இந்த லீலையிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ என்ன நடக்குது? இப்போ இந்திரன் கோபப்பட்டு விருந்தாவனத்தில் ஒரு கனத்த மழை பெய்ய வைக்கணும். அந்த மழை பிரளய காலத்தில் பெய்கிற மாதிரி என்ன அப்படியே ஒரு ஒரு துளியும் அப்படியே ஒரு தூண் மாதிரி பெரிய பெரிய துளிகள், அவ்வளோ கனத்த மழை, ஒரு பெரிய பிரளயமே, இந்த பிரபஞ்சமே அழியும் போது மழை பெய்ஞ்சு அது எல்லாத்தையும் அழிக்கும். அந்த மாதிரியான ஒரு மழையை சமர்த்தக்க அப்படின்ற ஒரு மேகத்தை வர வச்சு இந்திரன் பிருந்தாவனத்து மேலே மழை பெய்ய வச்சு பிருந்தாவனத்தையே அழிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி கட்டளையிடுறான். இப்போ இந்த மாதிரி கனத்த மழை பெய்ய ஆரம்பிக்குது. பிருந்தாவனவாசிகள் எல்லாரும் இந்த மாதிரி ஒரு ஆபத்தான ஒரு சூழல் வரும்போது இயற்கையாகவே அவங்க கிருஷ்ணரோட பக்தர்ன்றதுனால, கிருஷ்ணர் மேல ரொம்ப அன்பு கொண்டிருக்கிறதுனால கிருஷ்ணர் நோக்கி ஓடி வராங்க. கிருஷ்ணா கிருஷ்ணா, இந்த மாதிரி இவ்வளோ கனத்த மழை பெஞ்சு பெரிய வெள்ளமா ஓடுது, இப்படியே விட்டா விருந்தவனம் மொத்தமா அழிஞ்சு பிருந்தாவனத்தில் இருக்கிற பசுக்கள் எல்லாம் இப்போ ஆடிட்டு இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால ஏதாவது ஏற்பாடு செய் அப்படின்னா கிருஷ்ணர் உடனே சரி அந்த கோவர்தன மலையை அப்படியே தூக்குறார். எப்படி தூக்குறார்? ஒரு 4-5 பெரிய பெரிய 100 டன் எடையை தூக்குற கிரெயின், நம்ம கோயில் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறோமே, அந்த மாதிரி ஒரு 15 கிரெயின் வர வச்சு ஆளுக்கு ஒரு பக்கம் அப்படி கட்டி செயின் போட்டு தூக்குங்க. அப்படியா? இல்லை, அவர் எப்படி தூக்குனார்? இடது கை விரலால. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன பொருள் அப்படின்னா அது கூட எடுக்கணும்னா முதல்ல நமக்கு வலது கை தான் வருது இல்லையா? இது என்ன ஒரு 100 கிராம் 150 கிராம் இருக்கிற வெயிட்டை தூக்கணும்னா கூட முதல்ல நமக்கு வலது கை தான் வருது. இடது கையில உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப அனாவசியமா எல்லாரும் எடுத்துற மாதிரி இருக்கிற ஒரு காகிதம் அல்லது இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பொருள்னா இடது கையில எடுப்போம் இல்லையா? இப்போ ஒரு கனமான பொருள் அப்படின்னா கண்டிப்பா வலது கை இல்லாம நம்ம பண்ண மாட்டோம். அது இன்னும் கொஞ்சம் கனமா இருக்குன்னா 2 கையும் சேர்த்து தூக்குவோம் இல்லையா? இப்போ இந்த டேபிள்லாம் தூக்கணும்னா 2 கையும் சேர்த்து தான் தூக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ ஒருத்தர் இடது கையால தூக்குறார் அப்படின்னா அப்போ அது எவ்வளவு லேசான ஒரு விஷயமா அவர் பார்க்குறாரு. அவருக்கு எவ்வளோ லேசாக இருந்ததுன்னா அந்த மலை இடது கையில், அதுவும் சுண்டு விரலால் ஏதாவது பொருள் நம்மளால் எடுக்க முடியுமா? இடது கை சுண்டு விரல ஒத்த விரலை வச்சு. ஆனால் முடியல. ஆனால் பகவான் அதை செய்கிறார். அவ்வளவு பெரிய மலை. இன்னைக்கும் நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம். இன்றைக்கும் 21 கிலோமீட்டர் சுற்றுலா இருக்குது. அது பரிக்கிரமா பண்ணீங்கன்னா அவ்வளோ பெரிய மலை. அப்படி அழகாக இப்படி கையில் இப்படி தூக்கி பிடிக்கிறார் அப்படின்னா இப்படி இன்னைக்கெல்லாம் இந்த பளு தூக்கும் போட்டியில் வெயிட் தூக்குறவங்க இருப்பாங்க பாருங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க?
300 கிலோ 350 கிலோ எடை தூக்குறார் அப்படின்னு சொல்லி சாம்பியன் அப்படின்னு சொல்லி அவருக்கு பட்டம் கொடுப்பாங்க. அவரான அந்த பளு தூக்கும் போது என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்படி வந்துட்டு அப்படி நின்று பொசிஷனில் அப்படி தூக்கி ஒரு 2 செகண்ட் அப்படி மேலே வச்சுட்டு அப்படி போட்டுடுவார். அவ்வளோதான், அந்த 2 செகண்ட் தான் அவர் பிடிக்கிறது. ஆனால் கிருஷ்ணர் அந்த மாதிரி பண்ணல. அவர் என்ன பண்றார், 7 நாள் 7 பகல் 7 இரவு தொடர்ந்து அப்படியே பிடிச்சிட்டே இருக்கார். ஏன்னா அவ்வளவு மழை பெய்யுது, கனத்த மழை பெய்யுது. இப்போ அந்த மழையை தூக்கும்போது ஆச்சாரியர்கள் இப்போ பொதுவாக நீங்கள் கிராமத்து பக்கம் இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக புரியும். ஒரு கல் இருக்குது, ஏன்னா இவ்வளோ பெரிய கல் நீங்கள் தூக்குனீங்க அப்படின்னா என்ன இருக்கும், கல்லுக்கு கீழே நிறைய புழு பூச்சியெல்லாம் இருக்கும். சில சமயத்தில் நம்ம நேரம் கெட்டதாக இருந்தால் பாம்பு கூட இருக்கும் இல்லையா? இப்போ பகவான் ஒரு மலையவே தூக்கி இருக்கிறார் அப்படின்னா என்ன எவ்வளோலாம் இருக்கும். அப்படியே இங்கே ஃப்ளாட்டாக நம்ம அப்படியே படுத்து தூங்குற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை. ஆனால் அப்படிதான் இருந்தது. எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் எல்லாரும் அப்படியே ஒன்றா இருந்து அங்கே ஒரு சின்ன புழு பூச்சியோட தொந்தரவு கூட இல்லாத அளவுக்கு அது இருந்தது. ஏன்னா பகவான் இங்கே இருக்கிறார், பகவான் இந்த காரியத்தை பண்ணிட்டு இருக்கிறார். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த மழை பெய்யும் போது பார்த்தீங்கன்னா இந்த பிருந்தாவனவாசிகள் அத்தனை பேரும் அந்த மலைக்கு கீழே அப்படியே இருக்காங்க. எல்லாரும் அப்படியே கிருஷ்ணரை பார்த்த வண்ணம் இருக்காங்க. ஏன்னு கேட்டால் எல்லாருக்கும் ரொம்ப நாள் ஆசை. இப்போ கிருஷ்ணர் பிருந்தாவனத்தில் வழக்கமாக என்ன பண்ணுவாருன்னா, ராத்திரியில் கோபியர்கள் கூட ராசலையிலே புரிவார். மற்றவங்க அவர் தூங்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். யசோதாமா முன்னாடி அவர் தூங்க போகிற மாதிரி இருக்கும். அவர் பார்த்தீங்கன்னா ராசலையிலே புரிவார். காலையில் எழுந்திரிச்சு மற்ற கோபுரங்களை போல மாடுகள் மேய்க்கிறதுக்கு காட்டுக்கு கிளம்பிடுவார். குளிச்சு ரெடியாகி காட்டுக்கு கிளம்பிடுவார். சாயங்காலம் திரும்பி வருவாங்க. அப்போது பகல் முழுக்க பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய கோபியர்கள் எல்லாம் கிருஷ்ணரை பார்க்க முடியலையே, கிருஷ்ணர் எப்போ வருவார், அவரை பார்க்கலாம் அப்படின்னு அவரை பார்க்கறதுக்காக ஏங்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாரும் பார்த்தீங்கன்னா எல்லா சமயத்திலையும் கிருஷ்ணரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா கூட எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு இருக்காது. இப்போ ராத்திரியில தூங்கும்போது கோபுரங்கள்லாம் யாரை பார்க்க முடியாது கிருஷ்ணரை. அவங்க பேர் தான் தூங்கிட்டு இருக்கிறதா நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த கோபுரங்கள் யாருக்குமே தூக்கமே வராதான். ஏன்னா அப்பப்போ கடிகாரத்தை எடுத்து பார்ப்பாங்க, பொழுது விடிஞ்சிருச்சா, ஓடி போய் கிருஷ்ணரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ராத்திரி முழுக்க கிருஷ்ணரை பார்க்கறதுக்காக இயங்கிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த பிருந்தாவனவாசிகள் எல்லாம் பகல் முழுக்க கிருஷ்ணருக்காக இயங்கிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி பிரஜவாசி எல்லா சமயத்திலையும் கிருஷ்ணரை பார்த்துக்கிட்டே இருக்கணும், அவரோட அழகை ரசிச்சுட்டே இருக்கணும், அவருடைய அந்த உன்னதமான அந்த திருமுகத்தை பார்த்துட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அந்த ஆசையை பூர்த்தி பண்ணுறதுக்கு பகவான் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிறார். இந்த 7 நாளும் 7 பகல் 7 இரவும் பிருந்தாவனவாசிகள் அத்தனை பேரும் அங்கு ஒரே இடத்துல இருக்காங்க. கிருஷ்ணர் மையமாக இருக்கிறார். எல்லாரும் அவர் முகத்தை பார்த்துட்டே இருக்காங்க. யாருக்கும் பசியே கிடையாது, தாகம் கிடையாது, எந்த ஒரு சோர்வும் கிடையாது, தூக்கம் கிடையாது.
முடியும். நம்மளும் அது மாதிரி கிருஷ்ணர் மேல அன்பு கொண்டு எப்பவும் கிருஷ்ணர் நினைச்ச வண்ணம் எதிர்பார்ப்பு இல்லாத தடை இல்லாத தூய பக்தி வளர்த்து கொண்டிருந்தோம்னா 7 நாள் என்ன 70 நாள் ஆனாலும் 7 வருஷம் ஆனாலும் அதே மாதிரி பசி தாகம் தூக்கம் இதெல்லாம் இல்லாம ஒருத்தரால் இருக்க முடியும். ஏன்னா இந்த பக்தி அப்படின்றது இந்த சரீரத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். இந்த சரீரம் அப்படின்றது ஒரு பௌதிகத்தாக இருக்கிற ஒரு விஷயம். அதை கடந்த நிலையில இருக்கு, ஆன்மீகமானது. பரீட்சித் மகாராஜ் பாகவதத்தில் நீங்க பாத்தீங்கன்னா 7 நாள் அப்படியே உட்கார்ந்தவன்னா கேட்டுக்கிட்டே இருப்பார். தொடர்ந்து சுகதேவ கோஸ்வாமி அதே மாதிரி பேசிட்டே இருப்பார். பாகவத் பேச 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 அவருக்கு சோர்வே வராது. என்னெல்லாம் இப்போ 8 மணி ஆச்சுன்னா உடனே பசிக்குது, சரி கிளாஸ் நிறுத்திடலாம், பிரசாதத்துக்கு நேரம் அது கோவர்தன நேரம் பண்ணி வச்சுருக்காங்க, நிறைய ஐட்டம்லாம் இருக்கு. அப்படிதான் நம்ம மைண்டு போகுது. ஆனால் சுகதேவ் கோஸ்வாமி அப்படி கிடையாது, பரீட்சை மகாராஜ் அப்படி கிடையாது, பிருந்தாவனவாசிகள் அது மாதிரி தான் இருக்க. உயர்ந்த பக்தர்கள் அப்படின்னா பிருந்தாவனவாசிகள் தான். ரொம்ப வலியுறுத்துறார். ஒரு வழிபாட்டு முறை அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்படின்னா இருக்கிறதுலே மிக உயர்ந்த வழிபாட்டு முறை அப்படின்னா அது கோபியர்கள் கிருஷ்ணரை வழிபடுற அந்த வழிபாட்டு முறை தான். சைத்தன்ய மகாபிரபு அதை தான் நமக்கு பரிந்துரைக்கிறார். ஸோ அப்படி அவ்வளோ உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த கோபியர்களுக்கு, அந்த கோபர்களுக்கு, பிருந்தாவன பசுக்களுக்கு இப்போ ஒரு ஆபத்து வந்திருக்கு அப்படின்னா கிருஷ்ணர் சும்மா விடுவாரா? கிருஷ்ணர் எப்போதும் அவருடைய எண்ணத்துல, எப்படி தூய பக்தர்கள் எப்பவும் 24 மணி நேரமும் கிருஷ்ணரா கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணரை நினைச்சிட்டே இருக்காங்களோ, இந்த மாதிரி கிருஷ்ணர் எப்போதும் பிருந்தாவனவாசிகள் மாதிரி இருக்கிற தூய பக்தர்களை பற்றி நினைச்சே இருக்கிறார். அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு இப்போ ஒரு ஆபத்து அப்படின்னா அவர் சும்மா இருக்க மாட்டார். அவங்களுக்கு இதை பயன்படுத்திக்கிட்டு உன்னத ஆனந்தத்தை கொடுக்கிறார். இந்த 7 நாளும் நீங்க அப்படியே என்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க இல்லையா, உங்களோட ஆசை தீர என்னை பார்த்து ரசிங்க, என்னை பார்த்துட்டே இருங்க, நான் உங்களை பார்த்துட்டே இருக்கேன். ஏன்னா இது முழுக்க முழுக்க ஆன்மீகமான உன்னத நிலையில் இருக்கிற ஒரு விஷயம்ன்றதுனால அங்கே பௌத்திகமான இந்த உடலோட தேவைகள் எதுவும் அவங்களுக்கு வரல, ஏற்படலை அது. ஸோ அதனால் இப்போ 7 நாளும் இவங்க கிருஷ்ணரை பார்த்துட்டே இருந்தாங்க. இந்த சமயத்தில் இந்த செய்தியும் இந்திரனுக்கு போய் சேருது. இந்த மாதிரி விருந்தாவனத்தை அழிக்கணும்னு திட்டமிட்டு இந்திரன் பாருங்க, இப்போ இந்திரன் ஒரு தேவன் தான். தேவன் அப்படின்னா அவன் ஒரு பக்தன் தான். தேவர்களா இருக்கிறவங்க, விஷ்ணு சேவகர்களா இருக்கவங்க தான் தேவர்களா இருக்காங்க. அவங்களும் பக்தர்கள் தான். சுரா அசுரா அப்படின்னு 2 விதமான உயிர்வாளிகள் பற்றி கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்றார். அதில் சுரா அப்படின்னா பகவான் விஷ்ணுவை கடவுளாக ஏற்றுக்கொண்டு அவரை வழிபடுறவங்க தான்.